மாமா என்னமோ நீயே யார்கிட்டயோ லவ் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ற. டேய் பரம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்டா. அதனால அவன் அப்படி சொன்னதும் என் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்குன்னு சொல்ல வந்தேன்டா. ஒரு புல்ல தனியா உட்கார்ந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யோ மாமா இத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது. கத்தாதடா. டேய் இளமதியை பார்த்து அவ என்ன சொல்றா ஏன் சொல்றான்னு பாக்க சொல்லி தானே பரம நம்மள அனுப்பிச்சான். இங்க என்னடா வெளியில யாரையும் காணோம். இளமதி வெளியில வருவான்னு பார்த்து ஏமாந்து போனதான் மிச்சம். பரமண்ண ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் வாய் பேசாது கைதான் பேசும். அதனால சொன்ன வேலையா கச்சிதமா நம்ம செய்யலன்னா தொலைஞ்சு. நல்ல வேலை நம்மள யாரும் பாக்கல. அந்த ரிஷி கண்ணுல மட்டும் நம்ம பட்டிருந்தோம் தொலைஞ்சோம்டா. ஏமாமா நீதானே இப்ப சொன்ன வயசுல பெரியவரு அனுபவசாலின்னு. அங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது புரிஞ்சுதா? டேய் இன்னுமாடா புரியல. இளமதி கிட்ட நம்ம பரம லவ் சொன்னதும் அது பக்குவமா எல்லார்கிட்ட போய் போட்டு கொடுத்துச்சுடா. அதனால தான் ரிஷி வீட்டுக்கு படையோட வந்திருக்கான். பாத்தல பெருசு கூட கொலவெறியில பேசிக்கிட்டு பாத்தல. போச்சு எல்லாமே போச்சு. வசமா மாட்டிக்கிட்டாடா பரம. இந்த இளமதிக்கு புரியலன்னா அவ நைட்டே சொல்லிருக்கான்ல. ஏன்டா கத்துற? இப்ப அண்ணன் எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துட்டானா? டேய் அவ போட்டு கொடுத்தாலோ இல்ல பாட்டு பாட்டாலோ ஆக மொத்தத்துல பரமன வசமா மாட்டி விட்டுச்சுடா. அவன் வேற கற்பனையில கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ள அவனும் இளமதியும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்கடா. இப்ப போய் அந்த கோட்டையை உடைச்சு தும்சம் பண்ணணுமா? போய் சொன்னாலே அடிப்பாரு. வேற வழியா இல்ல. நம்ம உயிரை குத்தாவது நம்ம அண்ணனை காப்பாத்தி ஆகணும். அப்படிங்கிற அப்படிதாங்கிற. சரி வா போலாம்.